ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்பைசி பேபிகார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த சைஸில் இருக்க ஒரு பேபிகார்ன் ஆக்சுவலி எடுத்திருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் ஆக்சுவலி வேக வைக்கணும். ஸோ வேக வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் வந்துட்டு இதை வேக வைக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. ரொம்ப வந்துட்டு நமக்கு எந்த இன்க்ரீடியன்ட்ஸுமே தேவைப்படாது. ஜஸ்ட்டு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வேணும்னா கட் பண்ணியுமே பாயில் பண்ணிக்கலாம், இல்லை பாயில் பண்ணதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். நான் பாயில் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு மூடி வச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம். அண்ட் வேக வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்சிகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன். ஸோ இது எல்லாத்தையுமே ரெடியாக நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஒயிட் எள்ளு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மணா வச்சுட்டு அண்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்துட்டு ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், இது மூணுத்தையும் வந்துட்டு போட்டுட்டு நல்லா வந்துட்டு சாட் பண்ணலாம். நல்லா வந்துட்டு ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா சாட் பண்ணலாம். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு சால்ட்டுமே போட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி வேகும் வெங்காயம். ஸோ அதனால் நல்லா போட்டு சாட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசி ஃபுட் லவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த டிஷ் ஆக்சுவலி ரொம்பவே பிடிக்கும். அண்ட் டேஸ்ட்டுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சாட் பண்ணிட்டோம், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேப்சிகம்மையும் நீங்கள் போட்டு நல்லா சாட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுவும் கொஞ்சம் வேகணும். தேவையான அளவு உப்பு ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா திரும்பியும் நல்லா வந்துட்டு சாட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை நம்ம அதில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி சர்க்கிளாக வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக கூட கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்துட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும். இப்போ வந்துட்டு உப்பு வந்துட்டு ஃபுல்லாக இதுவாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 1 ஃபுல் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா ஆக்சுவலி எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கரம் மசாலாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், நீங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அதை ஆக்சுவலி எடுத்துக்கிட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்பைசி பேபிகார்ன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோட சேனலுக்கு. பாய்.